ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம மூவி ரிவ்யூவில் நீலகண்டா படத்தோடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் ஒரு அதிரடி ஆக்ஷன் மூவியாக வெளிவந்திருக்கு. இந்த படம் தமிழில் அவைலபிளாக இருக்குது. மறக்காம செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்துடலாம். ஒரு அழகான கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தில் தான் நம்ம ஹீரோ இருக்கார். கபடி பிளேயராக இருக்கார். இவர் சின்ன வயசில் மிகப்பெரிய ஒரு குற்றம் பண்ணியிருப்பார். அந்த குற்றத்துக்காகவே இவரை வெளியில் போய் படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கட்டுப்பாடுகளை விதிச்சிருவாங்க. இருந்தாலும் அவர் அதை கேட்காம வெளியில் போய் கபடி மேட்செலாம் விளையாண்டுருவார். சின்ன லவ்வும் பண்ணிடுவார். இப்போ இறுதியில் இவங்களுடைய லவ் எப்படி ஒன்று சேரும், அவர் ஹீரோ பண்ணுற அந்த சம்பவமெல்லாம் என்ன, அந்த சம்பவத்தால் ஹீரோட லைஃப் என்னவா பாதிக்கப்படுது, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறதான் இந்த படத்துடைய கதை. இந்த படத்துடைய பாசிட்டிவ் பார்த்தாவே ஹீரோடைய ஆக்டிங் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்து கடைசி வரைக்கும் அவரை ஃபாலோ பண்ணவே இந்த படத்தை பார்த்து முடிச்சிடலாம். படத்தில் அந்த எமோஷனல் சீன்ஸும் வரைக்கும் நல்லாவே டச்சபிள் ஆகுது. படத்துடைய செகண்ட் ஹாஃப் தாங்க நல்லா விறுவிறுன்னு போகுது. அடுத்தடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு படம் ஸ்பீடாக போகுது. ஸ்க்ரீன் பிளே பொறுத்தவரைக்கும் செகண்ட் ஹாஃபில் கடைசி கிளைமேக்ஸ் வரைக்கும் நல்லாவே கொடுத்துருக்காங்க. படம் பார்க்குறது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. எந்த இடத்தையும் போர் அடிக்காத மாதிரி பார்த்துக்கிறாங்க. குறிப்பாக அந்த படத்தில் ஃபைட் சீக்வன்ஸில் வரும், அது நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஹீரோயினோட கெமிஸ்ட்ரி ஓரளவுக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. படத்துடைய பிஜிஎம் பொறுத்தவரைக்கும் நல்லாவே இருக்குது. சினிமோட்டோகிராஃபிக் சூப்பராக காமிச்சிருக்காங்க. அந்த கிராமத்தை அப்படியே அழகாக காமிச்சிருக்காங்க. அந்தளவுக்கு செம்மையான ஒரு ஒளிப்பதிவு கொடுத்துருக்காங்க. இந்த படத்துடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே ஃபஸ்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம் கதைக்குள்ளே போனாலும் இருந்தாலும் ஃபஸ்ட் ஹாஃப்லாம் ஒரு சில சீன்ஸில் ப்ரெடிக்டபுளாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நல்லாவே எடுத்துருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரியே தோணுது. படத்தில் வில்லன் அந்த அளவுக்கு இல்லை, ஒரு ஸ்ட்ராங்கான வில்லன் கிடையாது. இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான வில்லனை போட்டிருக்கலாமோ அப்படின்னு தான் தோணுது. அதேமாரி படத்தில் இவங்க சொல்ல வேண்டிய விஷயம் அந்தளவுக்கு நல்லா செட் ஆகலை, ஈஸியாக கனெக்ட் ஆகலை, எமோஷனலாக கனெக்ட் ஆகலை. இன்னும் கொஞ்சம் எமோஷனலாக எடுத்துருந்தால் படம் நல்லாவே வந்திருக்கும். இந்த படத்தில் அந்த மாதிரி சீன்ஸில் எதுவுமே இல்லை, ஃபேமிலியோட பார்க்கலாம். மொத்தம் இந்த படம் அப்படி சூப்பராக சொன்னாங்கன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் தான் நாங்கள் சொல்கிறேன். ஓகே, இதுமாதிரி அடுத்து ஒரு புதிய மூவி ரிவ்யூவில் சந்திப்போம்.